कांताय कल्याण निधये निधयेतिदां श्री वेंकट निवासाय श्रीनिवासाय मंगलम। இன்றைய தினம் சந்தான கோபால விரதத்தை பற்றி மிக விரிவாக காணலாம். சிலருக்கு இந்த குழந்தை பிரச்சனைன்றது மிக பெரிய பிரச்சனையாக இருக்கும். கல்யாணமாகி 5 வருடங்கள் 6 வருடங்கள் 10 வருடங்கள் ஆகி அவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்புகள் இல்லாததால அவங்களுடைய சொந்தக்காரருடைய கல்யாணத்துக்கோ வேற இதர ஃபங்க்ஷனுக்கோ போகிறதுக்கோ ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. சிலருக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனாங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் குழந்தை பிறப்பு தள்ளி தள்ளி போகும். இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதால சில குடும்பங்களில் டைவர்ஸ் லெவலுக்கு கூட போவாங்க. இப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு சிறந்த விரதம் தான் சந்தான கோபால விரதம். இந்த சந்தான கோபால விரதம் வருகின்ற 11/10/2011 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலையில் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குகின்ற தம்பதிகள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வேப்ப மரம் அரச மரம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நூல் உருண்டையில் ஒரு 4-5 நூல் உருண்டை எடுத்துன்னு போனோம். அதை மஞ்சள் தண்ணியில் நல்லா நினைச்சிடணும். முதல்ல கணவர் அந்த மரத்தில் ஒரு பகுதியில் நூல் உருண்டையில் ஒரு பகுதியை பிடிச்சிக்கணும். மனைவி அந்த நூல் உருண்டையை அப்படியே சுற்றி வரணும். இந்த மாதிரி வேப்ப மரம் அரச மரத்தை சுற்றி 9 சுத்துக்கள் சுற்றி வரணும். 9வது சுத்து முடிஞ்ச உடனே இந்த முடியும் அந்த முடியும் ஒன்றா முடி போட்டுடணும். பிறகு மனைவி இந்த பக்கம் முடியை பிடிச்சிக்கணும், கணவர் நூல் உருண்டையை சுற்றி வரணும். இந்த மாதிரி 9 சுத்துக்கள் வந்தோடனே அதையும் முடி போட்டுடணும். பிறகு அந்த வேப்ப மரம் அரச மரத்துக்கு முன்பக்கமாக கிழக்கு நோக்கி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு கற்பூரம் கொடுத்து தேங்காய் உடைச்சிட்டு ஒரு சின்ன கர்ச்சிப்பில் ஒரு கல்லை வச்சு மனைவி ஒரு பக்கமும் கணவர் ஒரு பக்கமும் அந்த வேப்ப மரத்துலேயோ அரச மரத்துலையோ குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு முடி போட்டணும். ஏதாவது ஒரு கிளையில முடி போட்டுடணும். முடி போட்டுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணின்னு நேராக வீட்டுக்கு குழந்தை கிருஷ்ணர் கோபால கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தை வெண்ணெய் தாழியோடு இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணர் படத்தை கிழக்கு நோக்கி வச்சுட்டு அதுக்கு தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அதுக்கு பிரசாதங்கள்லாம் வச்சு படைச்சிட்டு அதை அக்கம் பக்கத்து உள்ளவங்களெல்லாம் கொடுத்துட்டு குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள அழைச்சின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பாத பூஜைகள் பண்ணி மனை போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தின்பண்டங்கள் கொடுத்து இந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்தால் இந்த சந்தான கோபால விரதத்தினுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த சந்தான கோபால கிருஷ்ண விரதம் நடைமுறையில் சில 1000 நூற்றாண்டுகளாகவே கடைபிடிச்சிட்டு வராங்க. முடிஞ்சவங்க குருவாயூரில் கூட சிலர் இந்த மாதிரி விரதத்தை அனுஷ்டிக்கிறதா சொல்லுவாங்க. குருவாயூருக்கு இந்த விரத தினத்தை அன்னைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னு குழந்தை பிறந்த உடனே குருவாயூருக்கு வரேன்னு இன்றைய தினம் இங்கேயே சங்கல்பம் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. வேலூர்லேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்கே போயிட்டு கூட பிரார்த்தனை பண்ணால் இந்த 2 க்ஷேத்திரங்களுமே சந்தான விருத்திக்கான புத்திர விருத்திக்கான சுமார் 1200 வருஷங்கள் பழமை வாய்ந்த கோயில். இந்த புதுக்காமர் கோயில் தசரதன் தவம் இருந்து ராம லட்சுமணர்கள் கன்சீவ் ஆனதாக ஐதீகம். அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கல்ல இதெல்லாம் கூட இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த கல்வெட்டுக்கல்ல இந்த விஷயங்கள்லாம் பொறிச்சிருக்காங்க. இந்த விரதத்தை கடைபிடித்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலே சந்தான பாக்கியத்தை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிலர் இந்த பூஜைகளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன புஷ்பங்கள் என்னென்ன விளக்குகள் போடுறதுன்னு நிறைய ஃபோன் பண்ணுறீங்க. அவங்களுக்காக சில தகவல்களை இப்போ நாங்கள் சொல்கிறோம். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்குகள் போட்டால் ரொம்ப நல்லது. முருகருக்கு நெய் தீபம் நல்லது. நாராயணனுக்கு அதாவது விஷ்ணுவுக்கு நல்ல எண்ணெய் விளக்குகள் ரொம்ப பிரீத்தமானது. அம்பிகை மற்ற பெண் தெய்வங்களுக்கு பஞ்சமுக எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய 5 எண்ணெய்கள் கலந்தது
அதில் நெய் விளக்குகள் போட்டால் ரொம்ப நல்லது. சிவனுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப ஏற்றது. அடுத்ததாக அவங்கவுங்களுக்குரிய புஷ்பங்களை பற்றி பார்க்கலாம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் ரொம்ப நல்லது. முருகருக்கு கதம்ப மலர் இல்லைன்னா முல்லை இல்லைன்னா மல்லி மலர்களால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு வில்வ இலையும், அம்பிகைக்கு மல்லிகை மலரும், விஷ்ணுவுக்கு துளசி மாலையும், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும், சரஸ்வதிக்கு வெள்ளை தாமரையால அர்ச்சனை பண்றதும், லக்ஷ்மிக்கு செந்தாமரை பூவால அர்ச்சனைகள் பண்ணதும், நந்தீஸ்வரருக்கு செவ்வந்தி பூவால அர்ச்சனைகள் பண்றதும், பைரவருக்கு எந்த வாசமுள்ள மலர்களாலையும் அர்ச்சனைகள் பண்றது ரொம்ப நல்லது. இந்த சில குறிப்பிட்ட விரதங்கள்லாம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்கள்ல செய்ய முடியாதவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வருது பாருங்க, அன்னைக்கு கூட இந்த மாதிரி சந்தான கோபால விரதத்தை கடைபிடிச்சால் ரொம்ப நல்லது.